வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். இன்னைக்கு உப்பாடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காரடைய நோம்பு உப்பாடை பண்ணுறதுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சாப்பாட்டு பச்சரிசி அதை களைஞ்சி உணர்த்தி காய வச்சு வச்சுட்டு இருக்கேன் வெயிலில். இப்போ உடைக்கிறேன். இதை பாருங்கள், இதில் போட்டு மிக்சியில் போட்டு இதை போட்டு நம்ம நல்லா உடச்சின்னு வந்துடலாம். இதை பாருங்கள், இந்த பதத்தில் உடச்சிக்கணும். வானொலி வச்சு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய் போட்டிருக்கேன். உடச்ச நெய்யை 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அப்போ தான் நல்லா வறுத்துடலாம். நல்லா சூடு பறக்க, கை சூடு பறக்க. அரிசி ரவா 1 கப்பு உடச்சி வச்சுட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 2 கட்டி பெருங்காயம் வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நல்லா பெருசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை 1 கொத்து, தேங்காய் வச்சுருக்கு. இது சிம்பிள் தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இழுப்பச்சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன். நான் அந்த பெருங்காயம் போடுறேன். கடுகு போடலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுத்து கடுகு போடலாம். நான் உளுத்தம் பருப்பெல்லாம் போட மாட்டேன், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ நான் பச்சை மிளகா போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கணும்னா பச்சை மிளகா போட்டுருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். இப்போ இந்த தேங்காயும் இதிலே போட்டுறேன். தேங்காயை போட்டு 2 டம்ளர் ஜலம் ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் பாருங்க. உங்கள்கிட்ட காமிச்ச 1 கப்பு அரிசி எடுத்து வச்சுருந்தேன் ரவா. இதில் 2 டம்ளர் ஜலம் இதை ஊற்றுறேன். போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். நான் உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இந்த பாருங்க, 1 கப்பு ஜலம் ஊற்றுறேன். போதும். 3 சவுண்டு விட்டு அதை வேக விட்டுட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இருங்க, குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். சவுண்டு வரட்டும். 2 சவுண்டு வரட்டும். நம்ம சவுண்டு வந்தாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் கூலாயிடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. துவரையும் காராமணி இந்த பாருங்க நல்லா வெந்திருக்கு. பாருங்க, இங்கே பாருங்க நல்லா வெந்திருக்கு. இது நல்லா கொதிக்கிட்டும். இந்த பாருங்க துவரை காராமணி வேக வச்சல அதை போட்டு ரவா வச்சுருக்கேன். இப்போ ஜலம் நல்லா கொதிக்கிறது பாருங்க. இதில் போடுறேன். நல்லா போட்டுட்டு கலரி விடணும். இது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இன்றைக்கி எல்லாரும் பண்ணுவா காரடைய நோம்பு. கொஞ்சம் வெந்தோடனே இது நான் இதுக்கு 2 டம்ளர் வைக்கணும். இதுக்கு எவ்வளவு ஜலம் வச்சாலும் இழுத்துன்றோம். இதுக்கு தாராளமாக 2 டம்ளர், 1க்கு 2. 1 டம்ளர் ரவா, 2 டம்ளர் ஜலம். பெருங்காயம் போட்டுட்டா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கனால நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் வேண்டியதில்லை. நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட போட்டுப்பேன். எங்கள் அத்தில் பெருங்காயம் பிடிக்கும், அதனால போட்டுப்பேன். நல்லா கெட்டிப்பட்டோன்னு எடுத்து ஆற வச்சுட்டு தட்டி வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நல்லா கெட்டியாக எடுத்து பாருங்க. ஜோராக கெட்டியாக ரெடியாக எடுத்து பாருங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு தட்டலாம். இந்த மாதிரி இதை பாருங்கள் நல்லா ஆறிடுத்து. நான் நல்லா இழுத்து பிசைஞ்சுன்ட்டேன். இதை பிசைஞ்சுன்னு இது பாருங்கள், இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் காராமணியும் துவரையும் போட்டிருக்கோம். இதை பாருங்கள், இது மாதிரி நான் தட்டி தட்டி வச்சுட்டுருக்கேன். நான் ஏற்கனவே தட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்படியே வச்சு இலை போட்டுண்டா வேர்த்து விடாதுன்னு நான் இலை போட்டிருக்கேன். இலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இட்லி பானையில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப சௌரியம் தானே அதெல்லாம். பாருங்க, இப்போ இதை வைக்கிறேன். இதில் நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே நம்ம பார்க்கலாம். மூடி வைக்கிறேன், பார்க்கலாம் உப்படை எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வேர்த்து விட்டுடுத்து பாருங்க. நல்லா வெந்திருக்கு, ஜோராக வெந்திருக்கு பூப்புவா. இப்போ அணைச்சிடலாம் அடுப்பை. உப்படை ரெடி.